விவேகானந்தர் ஒரு நாள் நம்முடைய இல்லறத்தினர் ஒருவருடன் உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த சீடர் சுவாமிஜியின் சகோதர துறவி ஒருவருடைய ஒப்பற்ற சேவையை பற்றி மிகவும் புகழ்ந்து பேசினார். இது போன்ற ஒரு உழைப்பை நான் வேறு எங்குமே பார்த்ததில்லை என்று அந்த சீடர் சுவாமிஜியினிடத்திலே சொன்னார். அப்போது சுவாமிஜி அதற்கு பதிலாக உணர்ச்சி வசப்பட்ட குரலிலே கூறினார், ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய துறவர சீடர்கள் எல்லாம் மற்ற துறவிகளைப் போல மரத்தடியிலே உட்கார்ந்து கொண்டு நெருப்பை மூட்டிக் கொண்டு குளிர் காய்ந்து கொண்டு காலத்தை கழிப்பதற்காக பிறந்தவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா? அவர்கள் ஏதேனும் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதை எவ்வளவு திறமையாக செய்கின்றார்கள் என்பதை பார்த்து மக்கள் பிரமித்து போய் நிற்பார்கள். எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டு என்னுடைய கட்டளைக்கு இணங்கி அந்த வேலையில் எப்படி ஈடுபட்டிருக்கின்றான் தெரியுமா? தன்னுடைய ஆன்மீக சாதனைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு அந்த வேலையிலேயே முழுமையாக மூழ்கி போயிருக்கின்றான். இதை போன்ற ஒரு தியாகத்தை வேறு எங்காவது பார்க்க முடியுமா? இது என்ன சாதாரணமான தியாகமா? என்னிடத்திலே அவன் கொண்டிருக்கின்ற அன்பினால் அவன் இத்தகைய தியாகத்தை மேற்கொண்டிருக்கின்றான். அவன் வெற்றி அடைவது நிச்சயம் என்று சொன்னார். இதிலே பொதுவாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய துறவர சீடர்கள் அனைவரை பற்றியும் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காலம் காலமாக இந்த உலகத்திலே துறவியர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்று ஒரு வாழ்க்கை முறை அமைந்திருக்கின்றது. சமுதாயம் அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. துறவிகள் என்றால் அவர்கள் உலக சம்பந்தப்பட்ட அனைத்தையும் துறந்து இறை சிந்தனைகளை மட்டும் தோய்ந்திருக்க கடமைப்பட்டவர்கள். அதற்காக அவர்களை காவலர் இடத்துல போய் உட்கார்ந்து கொள்வார்கள். மலையடி வாரத்திலோ வனாந்தரத்திலோ இது போன்ற தனிமையான ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு தவம் செய்வார்கள். அதற்காக ஒரு நெருப்பை மூட்டிக் கொண்டு அதன் முன்னால் இருந்து தவம் செய்வது ஒரு வழக்கம். இதெல்லாம் சாஸ்திரபூர்வமாக சரியானது தான், ஒரு தவறு கிடையாது. ஆனால் புதிய ஒரு துறவியல் பரம்பரையை உருவாக்கி அதற்கென்று புதிய நெறிமுறைகளை உருவாக்கி அதன் மூலமாக இந்த உலகம் நலம் பெறுவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொடுத்த சுவாமியை காரணம். அதற்கேற்ப இந்த பதிலை சொன்னார். அந்த நெருப்பை மூட்டிக் கொண்டிருப்பது என்பது வெறும் குளிர்காய்வதற்காக மட்டும் அல்ல. இருந்தாலும் அவர் அந்த பேச்சுவார்த்தை சொல்லுகிறார். அதுவும் ஒரு காரணம் தான். ஏனென்றால் வெட்ட வெளியிலே உட்கார்ந்து கொண்டு தியானம் செய்வார்கள், தவம் செய்வார்கள். அப்போது அளவு கடந்த குளிர் ஏற்படுவது உண்டு, உடலிலே உள்ளம் செல்லக்கூடிய நிலை ஏற்படுவது உண்டு. அப்போது இந்த நெருப்பை மூட்டிக் கொண்டு அதன் முன்னால் உட்கார்ந்து இருந்தால் குளிர் தெரியாமல் இருக்கும், தவத்திலே மனம் செல்லும். இதெல்லாம் ஒரு காரணம். அதற்கு அப்பாற்பட்ட காரணங்களும் உண்டு. ஆனால் சுவாமிஜி என்று சொல்லுகிறார் என்றால் அது போன்ற துறவிகளை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உருவாக்கவில்லை. மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு குளிர்காய்ந்து கொண்டு தங்களுடைய முக்கிய மட்டும் நாடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. என்ன என்றால் சமுதாய நலனுக்காக, மக்களுடைய நல்வாழ்வுக்காக, அவருடைய ஆன்மீக நலனுக்காக, அவருடைய அன்றாட வாழ்க்கையின் மேன்மைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு துறவியர் பரம்பரையும் தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் உருவாக்கி இருக்கின்றார். அதற்கான பணிகளிலே அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது முழுமையாக தங்களை அதில் ஈடுபடுத்திக் கொண்டு விடுவார்கள். அந்த நேரத்தில் அவருடைய சொந்த புத்தியை கூட அவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எப்படி வேலை செய்வது என்பதற்கு அவர்கள் எடுத்துக்காட்டாக விளக்குகின்றார்கள். தர்மயோகம் கர்மயோகம் என்று பேசுகின்றார்களே, அதை சுட்டிக்காட்டுகிறார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே இறைவனை அடைவதற்கு நமக்கு வழிகாட்டும். எப்போது முழுமையாக நம்முடைய மனத்தை அதில் ஈடுபடுத்தும் போது, அதில் நமக்கென்று ஒரு சுயநலத்தை வைத்துக் கொள்ளாத போது, மற்றவர்களுடைய நலத்திற்காக நாம் மேற்கொள்கின்ற செயல்கள், இறைவனை முற்றிலும் சார்ந்திருந்து மேற்கொள்கின்ற செயல்கள் கர்மயோகம் என்று பேசப்படும். அப்படிப்பட்ட கர்மயோகத்தை ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் மேற்கொள்கின்றார்கள். அதனால அந்த செயலை செய்யும் பொழுது அதில் முழுமையாக ஈடுபட்டு விடுவார்கள்.
உலகியல் மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இடத்தில் சொல்வார். இந்த உலகத்துல எல்லாரும் வேலை செய்கிறாங்க. கடவுளை அடைவதற்காக எப்படி இவர்கள் எல்லாம் சாதனைகளில் ஈடுபடுகிறார்களோ அதை விட அதிகமாக உலகியல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்கள். குருதேவர் சொல்றார். ஆனாலும் அவர்கள் அடைய வேண்டிய குறிக்கோளை அவர்களால் அடைய முடிவதில்லை என்று சொல்கிறார். காரணம் என்னவென்றால் அவருடைய மனத்தின் ஆற்றல்கள் சிதறி போய்விடுகின்றன. இந்த கர்மயோகிகள் முழு ஆற்றலையும் அதிலே செலுத்துகின்றார்கள். அதனால்தான் சுவாமி தம் சீடரிடத்தில் சொன்னார், வேலை செய்வது எப்படி என்பதை அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அப்படி கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அவர்களுக்கு யார் வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. இவர் சொல்லுகிற சீடர், அதாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய சீடர், சுவாமி விவேகானந்தரிட்ட கட்டளைக்காக அந்த செயலை மேற்கொண்டிருக்கிறார். அதற்காக அவர் என்ன அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார் என்றால், தம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக அவர் செய்ய வேண்டிய சாதனைகளை கூட துறந்து விட்டு இதில் ஈடுபட்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய தியாகம் என்று சொல்கிறார். யாகேனைக்கே அமிர்தத்துவமான சொல்லி என்று சாஸ்திரம் சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு அழியாத அமரங்களை எது கொடுக்கின்றது என்று சொன்னால் தியாகம். தியாகத்தில் பெரிய தியாகம் எது என்றால் இதுதான். உலக மக்கள் சாதாரணமாக நிறைய தியாகம் பண்ணுகிறார்கள். எதற்காக தியாகம் பண்ணுகிறார்கள் என்றால் அவர்களுடைய உலக வாழ்க்கை நலமாக நடைபெற வேண்டும் என்பதற்காக வேறு சிலவற்றை தியாகம் பண்ணுவார்கள். தேர்வில் நிறைய மதிப்பெண் வாங்க வேண்டும் என்றால் தூக்கத்தை தியாகம் பண்ணுவோம், டிவி பார்க்கறதை தியாகம் பண்ணுவோம், தெருவில் போய் விளையாடுவதை தியாகம் பண்ணுவோம். இதெல்லாம் தியாகம், சின்ன சின்ன தியாகங்கள். கடவுளை அடைய வேண்டும் என்பதற்காக உலக சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி விடுவார்கள் சாதனைகள். அது இதோட பெரிய தியாகம். அதையும் தியாகம் செய்யக்கூடிய துறவிகளைத்தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் உருவாக்கினார் என்று சுவாமி சொல்கிறார். அதனால்தான் தன்னுடைய ஆன்மீக சாதனைகளை கூட அவர் புறக்கணித்து விட்டு இந்த வேலையை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றான் என்று பாராட்டினார். அப்படி சுவாமி விவேகானந்தரால் புகழப்பட்ட போற்றப்பட்ட அந்த துறவிதான் சுவாமி திரிபுராதீதானந்தர். அந்த சீடர் ஒரு துறவியினுடைய சேவையை பாராட்டினார் என்று சொன்னமே அந்த துறவி சுவாமி திரிபுராதீதானந்தர் தான். ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய துறவர சீடர்களிலே அவர் ஒருவர். அவர் என்ன சேவை செய்தார், இதற்காக அவரை பாராட்டினார் என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். அதற்கு முன்னாலே அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் அவருக்கு என்ன பெயர் இருந்தது என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். சாரதா பிரசன்னா என்கிற பெயர் அவருக்கு இயற்பெயராக இருந்தது. சின்ன வயதிலே அவருக்கு இது போன்ற உயர்ந்த பண்புகள் இருந்தன. இப்போது சுவாமிஜி புகழ்ந்த அளவிற்கு, அவருடைய சீடர் புகழ்ந்த அளவிற்கு அவர் உன்னதமான நிலையிலே வந்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கான அடிப்படைகள் எல்லாம் அவருடைய ஆரம்பகால வாழ்க்கையிலே காணப்பட்டன. சின்னஞ்சிறு வயதிலே அவர்களுக்கு சிறப்பான பல பண்புகள் வெளிப்பட்டுக் கொண்டிருந்தன. திடீரென்று ஒரு நாள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டதாக நாம் சொல்ல முடியாது. நல்ல பக்தி, நல்ல பண்பாடு, சாஸ்திரங்களிலே ஈடுபாடு, இது போன்ற உயர்ந்த பண்புகள் எல்லாம் அந்த சாரதா பிரசன்னாருக்கு சிறு வயதிலேயே இயல்பாக அமைந்திருந்தன. எதிர்காலத்தில் உயர்ந்த நிலைக்கு அவர் வருவார் என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொண்டார்களோ இல்லையோ, ஆனால் அவரிடத்தில் அவையெல்லாம் இருந்தன. அவருடைய வீட்டில் உள்ளவர்கள்லாம் அதை உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. உணர்ந்தாலும் அதை அவர் விரும்பவில்லை. ஏன்னா அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் இவர் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு செல்வதை விரும்பவில்லை. அதெல்லாம் ரொம்ப கண்டனம். ஆனால் இவ்வளவு சிறப்புகளும் அந்த சாரதா பிரசன்னத்தில் அமைந்திருந்த போதிலும் ஒரே ஒரு குறைபாடு இருக்கத்தான் செய்வது சிறுவயது. என்ன குறைபாடு என்றால், அவர் பிறக்கும் போதே ஒரு பெரிய பணக்காரர்கள் பிறந்துவிட்டார். எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் என்றால், சின்ன பையனா இருக்கிற போதே தங்க கடியாரம் பெற்ற அளவுக்கு பணக்காரன். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்திலேயே தங்க செயின் போட்ட கடியாரம் கட்டியிருப்பார். அந்த காலத்துலலாம் சிறுவர்கள் கடியாரம் கட்டுறது பார்க்க முடியாது. பெரியவர்களே கூட கடியாரம் கட்டுறவங்க ரொம்ப யாரும் 2 பேர் இருப்பாங்க. சிறுவர்கள் கடியாரம் கட்டுறது என்பது அறிவிப்பு அறிவு. அதிலையும் தங்க செயின் போட்ட கடியாரம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரர் வருவோம் என்பதை நாம் ஒருவாறு தெரிந்து கொள்ளலாம். அதற்கு மேலாக அவருடைய வீட்டில் வேலை செய்வதற்கு என்று நிறைய பணியாளர்கள் இருந்தார்கள். வேலைக்காரர்கள் என்று சொல்கிறோமே, அந்த மாதிரி ஏராளமானவர்கள் அவருடைய வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை
அந்த சாரதா பிரசன்னனுடைய மனத்திலே ஒரு விதமான பதிவை ஏற்படுத்தி இருந்தார். என்ன பதிவு என்றால், நாம் செல்வ செழிப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நம் வீட்டில் வேலை செய்கின்றவர்கள் எல்லாம் நம்மளோட கீழ்பட்டவர்கள், நம்ம வீட்டில் சம்பளம் வாங்கி நம்ம வீட்டில் கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டு அப்படி காலத்தை கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால அவர்கள் கொஞ்சம் தாழ்ந்தவர்கள், நாம் கொஞ்சம் மேலானவர். இந்த உணர்வு ஒன்றுதான் அவரிடத்தில் இருந்த குறை. ஒரு விதமான அகந்தை, செல்வத்தினால் வரக்கூடிய அகந்தை. மனிதனுக்கு அகங்காரம் எத்தனை விதத்தில் வரக்கூடும் என்பதற்கு ஒரு வரையறையே கிடையாது. அதில் முக்கியமானவை என்ன என்று பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார். இந்த செல்வத்தினால் வரக்கூடிய அகந்தை, ஞானத்தினால் வரக்கூடிய அகந்தை, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானவை என்று சொல்வார். நிறைய செல்வம் படைத்தனம் என்பதனால் வரக்கூடிய அகங்காரத்தை போக்குறதுக்கு அவர் ஒரு வழி சொல்லியிருக்கிறார். பெரியவர்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், நீ பெரிய செல்வன் என்று நினைத்து செருக்கு கொள்வாய் என்றால் உன்னை பெரிய செல்வந்தர்கள் கொஞ்சம் நினைத்து பாருன்னு சொல்லுவார். உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் இருக்குதா, 20 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவங்க நினைச்சு பாரு. அவனோடு ஒப்பிட்டால் நீ கொஞ்சம் கேடலாங்க தெரிந்து கொள். எப்படியாவது அந்த அகங்காரத்தை அகற்றி விடு என்று குருதேவர் சொல்வார். ஆனால் இந்த பையன் சின்ன பையனாக இருந்த காரணத்தினால அப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை. மற்ற எல்லா விதத்திலும் நற்பண்புகள் வாய்ந்த இளைஞனாக இருந்தாலும் கூட நாம் செல்வம் படைத்தவன் என்பதனால் அவன் அந்த அகந்தை, அந்த செருக்கு அந்த சிறுவனிடத்தில் இருந்தது. இது குருதேவனுக்கு தெரியாமல் போவான். ஏதாவது ஒரு விதத்தில் இந்த அகங்காரத்தை அடிக்கும். மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன், ஏதோ எந்த வகையில் இருந்தாலும் தப்புதான். அகங்காரம் என்பது இந்த பையனுக்கு பணத்தினால் வந்தது, சில பேருக்கு படிப்பினால் வரும், சில பேருக்கு வேற ஆற்றல்களினால் வரும். எந்த வகையில் வந்தாலும், எந்த காரணத்தில் வந்தாலும் அகங்காரம் என்பது ஆண்டவனை அடைவதற்கு பெரிய தடை என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இந்த சிறுவன் ஸ்ரீ ராமகிருஷ்ணத்துல வந்து ஒரு சில நாட்களிலேயே தெரிந்து போய்விட்டது, நம்ம மனசுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய தகுதியும் இருக்கிறது, அதையும் அவர் புரிந்து கொண்டார். அதற்கு இது இடையூறாக இருக்கக்கூடாது. ஆகவே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்துவிட வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணினார். குமரகுருபர் சொல்றார், அம்பிகையினுடைய அறவை பற்றி அவர் சொல்லும் போது சொல்லுவார், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலகோயிற்கு ஏற்றும் விளக்கே என்று மீனாட்சி அம்மையை பற்றி பாடுவார். இந்த அம்மை யாருடைய உள்ளத்திலே எழுத்தருளி இருப்பாள் என்றால், அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கணும். அகந்தைக்கு கிழங்கை ஒன்றையா சொன்னார். எல்லாருக்கையும் அகந்தை இருக்குது, அது எது போல இருக்கிறது என்று சொல்லும் போது அது ஒரு கிழங்கு போல இருக்குதுங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த கிழங்குகள் விளையக்கூடிய நிலத்துல அந்த கிழங்கை குடுங்கி விடுவாங்க. அப்புறம் பார்த்தா அது மீது எவ்வளவு எடுத்தாலும் எடுத்ததுக்கு பிறகு கொஞ்சம் அது அதனுடைய அடிப்பகுதி அதில் இருக்கு, மறுபடியும் அது முளைக்கும், அதுல இருந்து முளைக்கும். அதுபோலத்தான் இந்த அகந்தை என்பது. அகந்தை என்பது ஆகாது, இறைவனை அடைவதற்கு அது தடை என்று உணர்ந்து நாம் முயற்சி பண்ணி அந்த அகந்தையை கொஞ்சம் அகற்றி விட்டால் கூட, அகற்றி விட்டோம் என்று நாம் நினைக்கும் போதே அது வந்துவிடுது. அப்படி வராமல் அதை அகழ்ந்து எடுக்க வேண்டும். மீண்டும் அந்த கிழங்கு முளைக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வேரோடு வெட்டி எறிந்துவிட வேண்டும். அதுபோல இந்த அகந்தையை வெட்டி எறிய வேண்டும். அப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய உளக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கு, அவருடைய உள்ளமாகிய கோயிலே ஏற்றி வைக்கப்பட்ட விளக்காக விளங்குகின்றாய் தாயே நீ என்று அம்பிகை இடத்திற்கு முருகர் சொல்வார். இங்கே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இந்த சாரதா பிரசன்ன இடத்துல கொஞ்சம் போல இருந்த அந்த அகந்தை பெரிதாக ஆகிவிடாத வண்ணம் அகழ்ந்து எடுத்து விட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணார். வேற ஒன்றும் பண்ணல, அவன் போய் உபதேசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. சின்ன பையன், ரொம்ப நேரம் உபதேசம் பண்ணதுக்கெல்லாம் தகுதி வரலை. நிறைய படிச்சிருக்கிறார்கள், வேற விஷயம். யாருக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதில் குருதேவருக்கு ஒரு தனி ஆற்றல் உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வரையறையை வைத்துக் கொள்ள மாட்டார். என்ன செய்தார் என்றால், ஒரு நாள் நல்ல வெயில் அடித்துக் கொண்டிருந்தது. இந்த சாரதா பிரசனம் இன்னும் சில பேரோட குருதேவரை பார்க்கறதுக்காக வந்து சேர்ந்தார். வரும்போதே வெயில் களைப்பு சோர்வு வந்து இருந்தார். இவர் என்ன பண்ணார்னா, ஏய் சாரதா, கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து என் காலை கழுவி விடுங்கள். ஆனா கழுவி விடலாம். நம்ம வீட்டுல 10 பேர் நம்ம காலை கழுவி விட்டு இருக்கிறான், இந்த கிழவர் இவர் காலை கழுவி விடுறாரு என்று அவருடைய மனசுக்குள்ள அந்த எண்ணம். அதான் அகந்தை.
அவர் மேல மரியாதை உண்டு, பக்தி உண்டு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இன்னொருவருக்கு நாம் காலை கழுவி விடுவது என்றால் நம்முடைய அந்த செல்வ செழிப்புக்கு அது கொஞ்சம் உகந்ததாக இல்லை என்று கொஞ்சம் தயங்கினார். அவர் விடுவாரா? என்ன சொல்ற காலம் இல்ல, அதுலெல்லாம் விழுந்து கருத்துலதான் போக மாட்டேங்குது. மறுபடியும் காலை கழுவிடா, அதுக்கு மேல ஒன்றும் மறுக்க முடியும். போய் காலை கழுவிட்டார். வேண்டாம் தான் செய்தார். ஆனால் அவர் கால கழுவுவதன் மூலமாக தம்முடைய மனத்தில் இருந்த மாசை கழுவிட்டார். பிற்காலத்தில் அதை பற்றி அவர் சொல்லுகிறார், என் மனத்தில் இருந்த அந்த அகந்தை அந்த நிகழ்ச்சியோடு அடியோடு அகன்று போய்விட்டது. இந்த ஒரே ஒரு குறைதான் அவரிடத்தில் இருந்தது. அதையும் குருதேவர் ஒழித்து கட்டிவிட்டார். இந்த நேரத்தில் நாம சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரியும். அவர் நரேந்திரன் என்கின்ற இளைஞனாக குருதேவரிடத்தில் வந்து போய் கொண்டிருந்த ஆரம்ப காலத்துல மற்ற சீடர்கள் எல்லாம் குருவுக்கு சேவை செய்வதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். குரு என்றால் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு மரபு நம்ம நாட்டில் இருக்கு. எந்த அளவுக்கு குருவுக்கு ஒரு சீடன் சேவை செய்கின்றானோ அந்த அளவுக்கு அவனுடைய அகந்தை அகன்று விடும். அந்த அகந்தை அகன்று விடுகிற அளவுக்கு அவனுக்கு ஞானம் தோன்றிவிடும். இது சாஸ்திரங்கள் விதித்திருக்கின்ற ஒரு முறை. அதற்காக குருமார்களே சொல்வது உண்டு, அதை பண்ண இதை பண்ணு சொல்லுவாங்க. சில சமயம் சொல்லாமலே சீடர்கள் தாக்களாகவே சேவை செய்வார்கள். அப்படி எல்லா சீடர்களும் குருதேவருக்கு சேவை செய்வதை பார்த்து கொண்டிருந்த நரேன் நாமும் அவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சில சமயங்கள்ல வந்து அவன் காலை வச்சு விட்டா அப்படிங்கிறார், அல்லது அதை செய்ய அவங்க படிக்க வச்சு போட்டா அதை பண்றா, ஏதாவது ஒரு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புவார். அதெல்லாம் உனக்கு வேண்டான்றது. உன்னுடைய பாதை முற்றிலும் வேறானது. மற்ற சீடர்கள் அதை செய்கிறார்கள், இது செய்கிறார்கள், அதை போல் நானும் செய்ய வேண்டும் என்று நீ நினைக்காதே. அவர்களுக்கு அந்த பாதை, உனக்கு வேற பாதை. என்ன காரணம் என்றால் மற்றவர்களை விட நரேந்திரனை மேலானவராக வைத்திருந்தது ஒரு பொதுவான காரணம். இன்னொரு காரணம், நாம் இப்போது சொன்னது போல சேவை செய்வதன் மூலமாக அகங்காரம் என்பது அகன்றுவிட வேண்டும் என்பதுதான் நோக்கம். இந்த நரேந்திரனுக்கு தான் அகங்காரமே இல்லையே. அது ஆரம்ப காலத்திலிருந்து அகங்காரம் என்பது அவர்களுக்கு கிடையவே கிடையாது. அணுவளவும் அகங்காரம் இல்லாத ஒரு மனிதர் யார் என்றால் பிற்காலத்திலே விவேகானந்தராக நரேந்திரன். அதனால அவருக்கு இந்த மாதிரி சேவையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் இந்த சாரதா பிரசன்னருக்கு இந்த சேவை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று விதித்தார். இப்படி சீடர்களுடைய இயல்புக்கு ஏற்ற நெறிமுறைகளை காட்டிய குருதேவன் இந்த ஒன்றை விட்டுவிட்டால் மற்ற பல வகைகள்ல அந்த நரேந்திரனுக்கும் இந்த சாரதா பிரசன்னருக்கும் நிறைய ஒப்புமைகள் பார்க்கலாம். தனியாக விதத்தில் பார்க்கலாம். அவர் நிறைய சாஸ்திர ஞானம் படித்திருந்தார், இவர் படித்திருந்தார், அவர் கடவுள் நாட்டத்தில் அதிகமாக நம்ம ஈடுபடுத்திக் கொண்டார், இவர் ஈடுபடுத்திக் கொண்டார், இப்படி நிறைய சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்ல வேண்டும் என்றால் கடவுளை சார்ந்து வாழ்தல். இது ஆரம்பத்தில் இருந்து நரேந்திரனிடத்தில் தெளிவாக இருந்தது. அதே போலதான் சாரதா பிரசன்னரிடத்திலும் இருந்தது. குருதேவரிடத்திலே வந்து சேர்ந்த பின்னால், அவர் கொடுத்த பயிற்சிகளை பெற்ற பின்னால், அவரை பார்த்த பின்னால் இந்த பண்பு இன்னும் உறுதியாகிவிட்டது. வாழ்க்கையில முழுக்க முழுக்க கடவுளை மட்டுமே சார்ந்து வாழ்வது என்கின்ற அந்த நிலையில நரேந்திரன் எப்படி இருந்தாரோ அதே போலதான் சாரதா பிரசன்னாவும் இருந்தார். ஒரு கட்டத்துல அவர் வீட்டில் அவருக்கு திருமணம் செய்வதற்கு ஏற்பாடு பண்ணிவிட்டார். இதுதான் நான் முதல்ல சொன்னோம்லவா, அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில ஈடுபாடு கிடையாதுன்னு சொன்னோம். பையன் கெட்டு போயிட்டான், அடிக்கடி தட்சிணேஸ்வரத்துக்கு போறான், அங்க இருக்கிற தாடிக்காரரை போய் பார்க்கறான், அவர் பேசுறதை கேட்டு கேட்டு மயக்கம் வந்த மாதிரி இருக்கிறான், ஒரு நாள் இல்லாமட்டா ஒரு நாள் கிளம்பிடுவாங்க என்று அவர்களுக்கு உணர்வு ஏற்பட்டது. அப்படி போக விடாமல் இருப்பதற்கு என்னென்ன முயற்சி உண்டோ அவ்வளவு செய்தார்கள். அவ்வளவையும் தாண்டி இவர் வந்துட்டு போயிட்டு இருந்தார். கடைசியாக அவரை கண்டுபிடித்த வழிதான் அவர் கால் கட்டு போகிறது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் எப்படி போவான், அவ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பெண் பார்த்து கொண்டு இருந்தார். இவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி பார்த்தார். எனக்கு அது நாட்டம் இல்லை, குடும்ப வாழ்க்கையை நான் விரும்பவில்லை, அதனால இந்த முயற்சியை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார். அவர்கள் கேட்கவில்லை. ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிட்டார். நான் சொல்கிறேன் என்று தேட வேண்டாம் போயிட்டார்.
எங்க போறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தா பூரிக்கு போகலாம், அங்க போய் தவ வாழ்க்கை மேற்கொள்ளலாம் என்று போனார். கடந்தே போனார். கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு அடர்ந்த காடு விட்டது. உனக்கு என்ன போய் பழக்கம் கிடையாது அல்லவா, சரி நடந்து போவோம், அப்புறம் அடுத்த போல பார்த்து போகலாம் என்று நினைத்து கொண்டே போனார். அதற்குள்ளாக இருள் சூழ்ந்து விட்டது. தொடர்ந்து செல்வதற்கு சரியான பாதை தெரியவில்லை, சாப்பாடும் இல்லை. வீட்டில் நாம் ஏற்கனவே பார்ப்பது போல பெரிய பணக்கார பையன், வசிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பாடு வந்துடும். வசித்து புசி அப்படின்னு அந்த காலத்தில் பாட்டு சொல்லியிருக்கிறார். இவருக்கு வசிக்கிறதுக்கு முன்னாலே சாப்பாடு வரும், அப்படி பழகுது. இப்போ பசித்தும் புசிக்க முடியாது, பசி நல்லா வந்து சாப்பாட்டை காணும், களைப்பு, சோறு, என்ன செய்வது? இருட்டு வேற வந்து சரி, கானகத்தில் போய் கொண்டிருக்கிறோம், மன விலங்குகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? யோசனை பண்ணி ஒரு மரத்தினுடைய கிளையில போய் உட்கார்ந்து கொண்டார். மனசுக்குள்ள அப்படியே குருதேவருடைய நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருந்தார். எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை காப்பாற்றுவார், பார்த்து கொள்ளலாம். அவரையே சார்ந்து அவன் பாட்டுக்கு பார்த்துட்டார். நல்ல தூங்கியும் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு. தூக்கத்தில் என்ன கூப்பிடுறாங்க? சரி, இது கனவு கனவா இருக்கு. மறுபடியும் யாரா வராங்க? பார்த்தா ஒருத்தர் நின்றுட்டு இருக்காங்க. அதான் பாரு, இனிப்பெல்லாம் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. கீழே இறங்கி வந்து சாப்பிடுவோம். காட்டுக்குள்ள இனிப்பு கொண்டாந்து வருவாங்க. ஏதோ பிரபலமா சாப்பாடு நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தோற்றம் வருது போல நினைச்சுட்டு கொஞ்சம் அதை அலட்சியமாக நினைத்தார். அந்த மனிதன் விடவில்லை. பார், அங்க இருக்கு பார், சாப்பிடு. பார்த்தா உண்மையிலேயே சரி, அப்போ கடவுள் நம்மை காப்பாற்றி வருகிறார். கீழே இறங்குற நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் ஒரு செம்புல தண்ணீர் வேற கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கோ அப்படின்ட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே இப்போ ரொம்ப பசி, சோர்வு, களைப்பு. அதனால அந்த நேரத்தில் இவரை மறந்தார். இந்த மனிதன் கொண்டாந்து கொடுத்ததே மறந்து இதில் முழுகிட்டார். நல்ல சாப்பாடு முழுக்க இவர் எடுத்துட்டார். சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுட்டு அப்போதான் ஞாபகம் வந்தது, யாரோ ஒருத்தன் கொண்டாந்து கொடுத்தாங்க, அவன் யாரா இருக்கும் அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும். கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா காணும். அப்போதான் தெரிந்து கொண்டார், கடவுள் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். இப்படி கடவுளையே சார்ந்து வாழ்வதும் அந்த கடவுள் அவரை காப்பாற்றுவதும் அவருடைய வாழ்க்கையில இயல்பாக நடந்து கொண்டே இருந்தன. சுவாமிஜி வாழ்க்கையில் நம்ம பார்த்திருக்கிறோம். பிருந்தாவனத்தில் இருந்த போது கோவர்த்தனகிரிய பிரதட்சணம் வந்தார் ஒரு நாள். அப்போ ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டார், சாப்பாடு தேடி வந்தால் சாப்பிடலாம், நாமா தேடி போக வேண்டாம். அவருடைய பரிவிராஜக வாழ்க்கையில அவர் மேற்கொண்டிருந்த விரதங்களிலே முக்கியமான ஒரு விரதம் அது. நாம உணவை தேடி செல்லக்கூடாது, அந்த உணவு நம்மை தேடி வரும் என்பது போல அவர் ஒரு விரதம் வைத்திருந்தார். அது குறிப்பா அந்த கோவர்த்தன பிரதட்சணம் பண்ணும்போது தீர்மானமா இருந்தார். 2 நாளா அவரும் சாப்பிடலாம், உடம்பு களைத்து போயிருந்தவர். யாரும் 2 நாளா சாப்பாடு கொண்டு வரல, அவரும் சாப்பிடலாம். இருந்தாலும் அந்த மலையை சுற்றி 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 வந்து கொண்டே இருந்தார். இறைவனுடைய நாமத்தை கவித்துக் கொண்டே சுற்றி சுற்றி வந்தார். மழை பிடித்துக் கொண்டது. சோர்ந்து போன உடலிலே மழைப்பட்டு களைப்பு அதிகமாகிவிட்டது. மயக்கம் வருகிற மாதிரி இருந்தது. அடாம சுற்றி கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு குரல், சுவாமிஜி சுவாமிஜி. இங்க எப்படி சாரதா பிரசன்ன சாது சாதுன்னு இருப்பாங்களோ அது மாதிரி அங்கே சுவாமிஜின்னு ஒரு குரல். யார் கூப்பிடுவாங்க? இங்க இந்த இடத்துல யாரும் வர போறாங்க இந்த மழையில? இது நம்முடைய மனப்பிரமைதான். நாம் சாப்பாடு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியுது போல. வேகமா நடக்க ஆரம்பிச்சார். அவர் எவ்வளவு நேரம் நடக்கிறதுனால அதே அளவுக்கு காலடி பின்தொடர்ந்து வருகிற சத்தம் கேட்கும். சுவாமிஜி சுவாமிஜின்னு அதுவும் அதிகமா கேட்கும். என்னடா ஒருவேளை உண்மையிலே யாரையும் வந்திருப்பார்களா? அதையும் பார்ப்போம். அப்படி இருந்தா போவாங்களா? உண்மையிலேயே ஒருத்தர் வராருன்னா கண்டிப்பா அவர் நம்ம விட்டு போக மாட்டார். இது நம்முடைய கற்பனையாக இருந்தால் கொஞ்சம் நேரங்கள் காணாமல் போகும் என்று விரைந்து நடக்க ஆரம்பித்தார். அதே அளவிற்கு அந்த மனிதனும் விரைந்து வந்து ஒரு இடத்துல அவரை தாண்டி வந்து நின்று உங்களுக்கு சாப்பாடு கொண்டாடுகிற சாப்பிடுவது. இது போல கடவுளை சார்ந்து வாழ்வது என்பதிலே அந்த சாரதா பிரசன்னருக்கும் இந்த நரேந்திரனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. இப்படியே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில தான் குருதேவர் அவர்கள் நன்கு உருவாக்கிவிட்டு உலக பணிக்காக அவர்களை ஒப்படைத்து
நரேந்திரனுடைய பொறுப்புல எல்லாரையும் விட்டு போயிட்டார். ஒரு இயக்கத்தை உருவாக்குவதற்கான பெரும் பொறுப்பை நரேந்திரனுடைய கையில் ஒப்படைத்தார். அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய பொறுப்பை மற்ற சீடர்களிடத்திலே ஒப்படைத்தார். அந்த சீடர்களை கவனித்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பையும் நரேந்திரனிடத்தில் ஒப்படைத்தார். அவர் போய்விட்டார். அப்போதுதான் பாராநகர் என்கின்ற படத்தில் இவர்கள் எல்லாம் சன்னியாச சங்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் துறவர பெயர் சூட்டப்பட்டது. சுவாமி விவேகானந்தர் தான் அவர்களுக்குரிய பெயரை தீர்மானம் செய்தார். அப்போதுதான் இந்த சாரதா பிரசன்னா என்பவருக்கு திரிகுணாதீதானந்தா என்கிற பெயர் சூட்டப்பட்டது. ஏதோ ஒரு பெயரை சூட்டிக் கொள்வது என்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. சுவாமிஜி அவர்களுக்கு கொடுத்த பெயர்ல ஒரு அர்த்தம் உண்டு. அவர் அவருடைய இயல்பை உணர்ந்து அந்த இயல்புக்கு ஏற்ற ஒரு துறவர நாமம். அதுல இவருக்கு அவர் கொடுத்த அந்த பெயர் திரிகுணாதீதானந்தா. அதுவே ஒரு வேடிக்கை உண்டு. அவருடைய பேர் வச்சவரே அவர்தான். விவேகானந்தர் தான் அவருக்கு திரிகுணாதீதானந்தான்னு பேர் வச்சாரு. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு என்னடா அவன் பேர் ரொம்ப நீளமா இருக்கு, வாய்ப்பு விட மாட்டேங்கிறார். திரிகுணாதீதானந்தா இவ்வளவு நீளம் இருக்கு, உனக்கு ஒரு சுருக்கிடாத இங்கதானே வச்சுங்க பேர், நீங்களே சுருக்கிட்டாரு. அதுல திரிகுணாதீதா திரிகுணாதீதா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த ஆனந்தாவை பேர் வெட்டிட்டாரு. காரணம் அந்த ஆனந்தத்தையும் கடந்த நிலைக்கு அவர் போக வேண்டும் என்று அவர் எடுத்திருப்பார்கள். திரிகுண அதீத ஆனந்தம், அதான் அதனுடைய பொருள். நம்முடைய சாஸ்திரங்களை நாம் பார்த்தால் உலக வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனும் படக்கூடிய துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் அடிப்படை காரணங்களாக இருப்பவை எவை என்றால் இந்த உடலை நாம் என்று கருதுகின்ற மயக்கம். உண்மையில நாம் ஆன்மா, அதை நாம் எப்போது உணர்ந்திருக்கிறோமோ, அந்த ஆன்மாவில் எப்போது நிலை பெற்று இருக்கிறோமோ அப்போது நமக்கு ஒரு துன்பமும் கிடையாது. ஆனால் அதை எப்போதுமே நம்மால் நினைத்திருக்க முடிவதில்லை. பெரும்பாலும் நாம் உடல் என்ற உணர்வில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உடலையும் இந்த ஆன்மாவையும் ஒன்றாக ஆக்கியது எது என்றால் மாயை என்று சொல்கிறார்கள். அந்த மாயை என்பது எதன் மூலமாக செயல்படுகிறது என்றால் 3 குணங்களின் மூலமாக செயல்படுகிறது. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம் என்று சொல்வார்கள். முக்குணங்கள் தான் திரிகுணம். திரிகுணம் தான் முக்குணம், 3 குணங்கள். இந்த 3 குணங்களும் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. எப்படி வந்து கொண்டிருக்கும் என்றால் அந்த மாயை என்பது இந்த 3 குணங்களையும் நம்மிடத்திலே ஏவி விடுகிறது. அதன் மூலமாக அது என்ன செய்கிறது என்று சொன்னால் அழிவற்ற ஆன்மாவை அழியக்கூடிய உடலோடு பிடித்து விடுகிறது. இந்த உடல் என்பது அழியக்கூடியது, என்றிருந்தாலும் ஒரு நாள் போயிடும். ஆன்மா ஒரு நாள் அழியாது. அழிவே இல்லாத அந்த ஆன்மாவை அழியக்கூடிய உடலோடு பிடிப்பது எது என்றால் இந்த 3 குணங்கள் தான் என்று பகவத்கீதை சொல்லுது. குணத்ரய விபாக யோகம் என்று ஒன்று இருக்கிறது. குணத்ரயம் என்றால் 3 குணங்கள். 3 குணங்களை பற்றி பேசக்கூடிய ஒரு அதிகாரம் பகவத்கீதையில் இருக்கிறது. அதில் சொல்லப்பட்டிருப்பது இதுதான். அழியாத ஆன்மாவோடு அழியக்கூடிய உடலை பிடிக்கிறது அது. அதனால நாம் ஆன்மா என்ற எண்ணம் மறந்து உடல் என்ற உணர்வு வந்து விடுகிறது. அப்ப இந்த 3 குணங்கள் தான் காரணம் எல்லாவற்றுக்கும். இந்த 3 குணங்கள் மாறி மாறி இவன் எப்போதுமே சத்துவ குணத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது. இவன் எப்போதும் தமோ குணத்தில் இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 3 குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு. சில பேருக்கு இது அதிகமா இருக்கும், சில பேருக்கு அது அதிகமா இருக்கும், அது வேற விஷயம். இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது என்றால் நம்முடைய அன்றாட செயல்களில் நாம் பரீட்சை பண்ணி பார்க்கலாம். சில சமயங்களில் பார்த்தா நம்முடைய கடமைகளை செய்வதில் பெரிய ஒரு எழுச்சி உண்டாகும். இன்றைக்கு இந்த வேலையை முடிக்காம போறதுல போ அப்படின்னு தீர்மானமா இறங்கு ஒரு வேலை. அப்போ ரஜோகுணம் மேல் எழுந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். சில சமயங்கள்ல அந்த கொஞ்ச நேரத்திலே இன்னைக்கு இதை முடிக்காம தீர்மானம் பண்ணிட்டு வேலையை ஆரம்பிப்பான். ஒரு அரை மணி நேரம் நாளைக்கு பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு மூடி வச்சிருக்கோம். நம்முடைய மாணவர்களை பார்க்க பரீட்சைக்கு படிக்கும் போது இந்த பாடத்தை நீ படிச்சுட்டு தான் படிப்பாங்க. அரை பக்கம் படிச்சா மூடி வச்சிருக்கோம், நாளைக்கு படிச்சுக்கலாம். அப்போ ரஜோகுணம் போய் தமோ குணம் வந்துட்டு இருந்தது. இந்த இரண்டையும் கடந்த ஒரு திடீரென்று ஒரு எழுச்சி வருவது கிடையாது, திடீரென்று ஒரு சோகம் வருவது கிடையாது. ஒரே சீராக தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் சில பேர் இருப்பார்கள். அவர்கள் சத்துவ குணத்தில்
நிலைத்திருப்பவர்கள் என்றார். திடீர்ந்து எழுச்சி வருவதும் திடீர்ந்து வீழ்ச்சி வருவதும் அவர்களுக்கு இருக்காது. கடமை என்றால் செய்வதுதான் ஆகும். அது செய்யறதுனால எனக்கு அது வரும் இது வரும் என்று நினைத்து கொண்டு செய்வது கிடையாது. இதை செய்வதனால நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று அதை புறக்கணிப்பதும் கிடையாது. அதாவது ரஜோ குணமும் கிடையாது, தமோ குணமும் கிடையாது. இதை செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஏற்பட்ட கடமை, இதை முறையாக செய்வேன் என்று செய்து கொண்டிருக்கிறானே, அது சத்துவ குணம். இந்த மூன்று மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இந்த மூன்றையும் கடந்து போகின்ற பொழுதுதான் நாம் கடவுளை அடைய முடியும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், தமோ குணத்தை ரஜோ குணத்தால் வெல்ல வேண்டும். சோம்பல் தமோ குணம் சத்துவ குணம் ரஜோ குணத்துக்கு பகவத்கீதை ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். சத்துவ குணத்தில் இருந்து ஞானம் பிறக்கிறது, ரஜோ குணத்தில் இருந்து அவா தோன்றுகிறது, அதாவது ஆவல் ஆசை. தமோ குணத்திலிருந்து தவறுதலும் மயக்கமும் அஞ்ஞானமும் தோன்றுகின்றன. இதான் அதுக்கு விளக்கு. எப்போதெல்லாம் நமக்கு ஞானத்திலே நாட்டம் ஏற்படுகிறதோ அப்போ நம்ம சத்துவ குணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். உலக வாழ்க்கையை பற்றிய ஞானம், பரம்பொருளை பற்றிய ஞானம், இதை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு தாகம், இதெல்லாம் நமக்கு வரும்போது நாம் இப்போ சத்துவ குணத்தில் இருக்கிறோம் என்பதை நாமே தெரிந்து கொள்ளலாம். அதை விட்டுவிட்டு உலக புகழ் பெற வேண்டும், நிறைய செல்வம் சேர்க்க வேண்டும், செல்வாக்கு வர வேண்டும், அதை பண்ண வேண்டும், இதை பண்ண வேண்டும் என்ற ஒரு எழுச்சி ஏற்படுகிறது அல்லவா, அப்போதெல்லாம் நம்ம ரஜோகுணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அவா என்பது அதிலிருந்து வருகிறது. என்னத்தை பண்ணி என்னத்தை கண்டோம் என்று சோர்ந்து போயிருக்கிறோம் அல்லவா, அப்போது நாம் தமோ குணத்தில் வயப்பட்டிருக்கிறோம். சுவாமிஜியினுடைய காலத்தில் இந்தியா பூராவது தமோ குணம் தான் அதிகமா இருக்குது. எதுலையும் யாருக்கும் ஈடுபாடு கிடையாது. உலக வாழ்க்கையில நாட்டம் கிடையாது, அவங்க வாழ்க்கையில நாட்டம் கிடையாது, ஒரே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தமோ குணத்திலே இந்த நாடே மூழ்கி போய்விட்டது என்று கண்டதனால் இதிலிருந்து இவர்களை நாம் மேலே கொண்டு வர வேண்டும் என்றால் இவர்களுக்கு ரஜோ குணத்தை ஊட்ட வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். தமோ குணத்தை ரஜோ குணத்தால் வெல்ல வேண்டும். அப்புறம் அதுவே நின்றுலாமா, அது கூடாது. ரஜோ குணத்தை சத்துவ குணத்தால் வெல்ல வேண்டும். அப்ப அதிக நிலைத்து விடலாமா, அதையும் தாண்டி சத்துவ குணம் என்பது ஞானத்தை கொடுப்பதாக இருந்தாலும் நம்முடைய உண்மையான இயல்பை நாம் உணர்வதற்கு அல்லது கடவுளை நாம் காண்பதற்கு அதுவும் ஒரு வகையில் துணையாக இருக்குமே தவிர அதுவே நேராக கடவுளுக்கு நம்ம போய் சேர்த்து விடாது. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் ஒரு நல்ல அழகான கதையில் சொல்றார். இது எப்படி என்பதை புரிந்து கொள்ள முடியாத தத்துவங்களை எல்லாம் எளிமையா சொல்றவங்கதான குருதேவர். இந்த சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணத்தை பற்றி நிறைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் பேசி இருக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு என்னையாவது இருக்குன்னா நமக்கு பெரும்பாலும் தலை சுத்திரமா இருக்காரு. இன்னமும் சொல்றாங்க, ஐயா சத்துவ குணங்கிறா, ரஜோ குணங்கிறா, தமோ குணங்கிறா, ஒரு மண்ணும் புரியல என்றுதான் தோணும். இப்ப கூட அப்படிதான் இருக்கும். நான் நேரம் பேசிக்கிட்டு இருந்தல்லவா, சத்துவ குணம்னா என்ன, தமோ குணம் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, அதமா அவருக்கே புரிஞ்சுக்காரு அப்படிங்கிற எண்ணம் தானே வரும். அதனால குருதேவர் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சார். சுலபமா அதை விளக்கிறது, எல்லாத்தையும் அப்படிதான் விளக்காரு. அந்த கதை நம்ம அடிக்கடி கேட்ட கதையா தான் இருக்கும். இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை கேட்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு பெரிய பணக்காரன் ஒரு தன்னுடைய வீட்டில இருந்து வேற ஊர்ல ஏதோ ஒரு வேலையா போக வேண்டியிருக்கு. கிளம்பு அவன் பணக்காரன் வேற ஊருக்கு வேறையா போறான்னா அதுக்கு உண்டான கொஞ்சம் பணங்கிடமெல்லாம் எடுத்துட்டு தானே போவான். அதெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையா வச்சு இடுப்புல கட்டிக்கிட்டு கிளம்பி போனான். நடந்தே போகலாம். அந்த காலத்துல போக்குவரத்து வசதிகள் கிடையாது, நடந்து போகணும். போய் கொஞ்ச நேரம் ஆகி வச்சு இடையில ஒரு காடு, அந்த காட்டை தாண்டி தான் போகும். சரியானபடி திட்டமிடாத காரணத்தினால இருள் சூழுகின்ற நேரத்தில் அந்த காட்டுக்குள்ள போய் மாட்டிக்கணும். பகல் நேரத்தில் போனா எப்படியோ ஒரு மாதிரி போயிடலாம். மாலை மயங்கி இருள் சூழக்கூடிய நேரம் காரணத்தில் போய் சிக்கி கொண்டான். என்ன செய்யுது, அடடா மாட்டிக்கிட்டோம், எப்பயாவது வேக வேகமா போய் காட்டை கடந்து போயிடணும் என்ற எண்ணம் மனசுல. ஆனால் திடீர்னு ஒரு குரல், எப்படி இருக்கும், கையெல்லாம் பார்த்தா 3 திருடர்கள் வந்து மறித்து கொண்டார்கள். எங்கடா தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா, என்னத்துக்கு நாம படிச்சா இருக்கிற பொருளா போறோம். 3 பேர் கவர்ந்து கொண்டார்கள். அப்புறம் பார்த்தா ஒருத்தன் இந்த பயிரை இங்கே காலி பண்ணிட வேண்டியதான்.
ஏன்னா நாம் ஒரு பொருளை கவர்ந்து கொண்டோம் போகிறோம். ஆனால் இவன் சும்மா போயிடுவாங்க, எப்படியாவது கட்டுக்கிற மாதிரி வெளியே போயிடும். போன பிறகு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடத்துல போய் சொல்லுவான், நம்மளுடைய அடையாளத்தை சொல்லுவான், அந்த மாதிரி ஒருத்தரலாம் அந்த மாதிரி ஒருத்தரலாம் அவங்க 3 பேரை வந்து குடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா காலி பண்ணிட்டு எப்படி போய் சொல்லுவான், தீர்த்து கட்டிடலாம், கத்தியை விடுவான், கத்தியை வாங்கிட்டான். இப்போ இன்னொருத்தன் சொன்னா, பாவம் என்ன பண்ண போறான், அவனே பயந்து போய் கிடக்கிறான், பணத்தை தான் நான் பிடி கொண்டு விட்டோம் அல்லவா, அவன் பண்ணிட்டு போறான், அவனெல்லாம் கொல்ல வேண்டாம், குழைச்சி போட்டுருவோம். ஓ சொல்லியா, சரி. ஆனா அங்க வெளியில ஓடி போயிட்டாங்க, என்ன பண்றது, கட்டி போட்டு வச்சிடலாம், ஒரு மரத்தில் நல்லா இறுக்கி கட்டிடலாம். நாம நம்முடைய இடத்துக்கு போய் சேருகிற வரைக்கும் இவன் தப்பி போக முடியாதவங்க கட்டி போட்டு விடலாம். அப்புறமா இப்படியே கஷ்டப்பட்டு வாங்கிட்டு போறதுக்குள்ள நாம பத்திரமா போய் சேர்ந்துடலாம். அதுவும் நல்ல யோசனை தான் என்று நல்லா கயிறு போட்டு கட்டிட்டாங்க. அப்படியே 3 பேரும் போராட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆனவனே ஒருத்த மட்டும் திரும்பி வந்தான். பாவம், அவனை பார்த்தா கஷ்டமா இருக்கு, பணத்தை கொடுத்துட்டோம். என்னமோ அவங்க 2 பேரும் சொல்றாங்க, எனக்கு மனசு கேட்கலடா, நான் உன்னை அவுத்து விட்டுறேன் அப்படின்னு அவுத்து விட்டான். அப்போ இவன் சொன்னாரு, அவுத்து விட்டதெல்லாம் சரிதான், இப்போ நடு ராத்திரி ஆகி போச்சு, எனக்கு இந்த காட்டில் வழியும் தெரியாது வாய்க்காலும் தெரியாது, நான் எப்படி போவேன், தனிமையில் இந்த காட்டில் இருந்தாலும் வயத்திலேயே சென்று போயிடுவேன், நல்ல வேலை நீ வந்ததே என்னை கொஞ்சம் வெளியே கொண்டு விட்டுறா அப்படின்னு. சரி வா போகலாம் என்ன அவன் கையை பிடிச்சி அழைச்சு, ஏன்னா அவங்களுக்கு காட்டு நல்ல பழக்கமான இடம், கையை பிடிச்சி கூட்டிகிட்டே போய் காட்டை கடந்து வெளியில போய் அவனுடைய வீட்டுக்கு போறதுக்காக ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் விடாங்க. பாரு அப்படியே போனீங்கன்னா உங்க வீட்டுக்கு இனிமேல் போயிட்டு நானும் போறேன். அவன் மனசுக்குள்ள ரொம்ப ஒரு நன்றி உணர்வு, இவ்வளவு தூரம் நமக்கு உதவி செய்தாங்க, இவனுக்கு நாம் ஏதாவது கைமாறு செய்ய வேண்டும். யார் இவ்வளவு உதவி செய்தீங்களே, என் வீட்டுக்கு போகாதீங்க, என் கூட எங்க வீட்டுக்கு வாங்க, ஏதாவது உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு நான் விரும்புகிறேன், என் கூட வந்து என்னுடைய உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லுவான். மாட்டி விட பார்க்கலையா, நீ விருந்துக்கு கூப்பிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் தெரியாதாங்களுக்கு, போப்பா வேலையை பார்த்துட்டு விருந்து வேண்டாம் ஒன்று வேண்டாம், நீ ஒருவேளை நல்லதாக இருக்கலாம், எனக்கு கைமாறு செய்ய வேண்டும் என்று கருதலாம், ஆனால் எப்போ நான் உன் வீட்டுக்கு வந்துட்டனோ அப்போவே எல்லாரும் தெரிஞ்சு போயிடும். 4 பேர் வரும், வீட்டுக்கு நேரத்துக்கு யாரும் இருக்கிறா, 4 பேர் ஒவ்வொரு போனா அன்னைக்கே ஒருத்தரை வழிபறிச்சு பிடிக்கிட்டு போனானே ஒருத்தன், அப்படியே பரவிடும், நம்ம கதை முடிஞ்சிடும். அதனால அதெல்லாம் வேண்டாம், நான் என்னுடைய வழியில் போறேன், நீ பத்திரமா போய் சேரு. இந்த கதையை புதிய சொல்றார். எதுக்காக சொல்றார் என்றால், இந்த உலகம்தான் அந்த காடு, ஒவ்வொரு ஜீவனும் அந்த பணக்காரன் மாதிரி, காட்டை கடந்து செல்லுகின்ற பணக்காரன் போல இந்த உலக வாழ்க்கையை கடந்து செல்வதற்காக ஜீவன் முயற்சி செய்கிறது. அந்த பணக்காரத்தில் இருந்த பணத்தை போல ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் ஆன்ம ஞானம் என்கின்ற செல்வம் அமைந்திருக்கின்றது. அந்த ஆன்ம ஞானமாகிய செல்வத்தை சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 திருடர்கள் வந்து கவர்ந்து கொள்கிறார்கள். அதில் அந்த தமஸ் என்கின்ற திருட ஆளையை காரி கொண்டு இருப்பாங்க, ரஜஸ் என்கிறவன் வந்து கட்டி போட்டா போதுங்கிறான், சத்துவம் என்கிற திருட ஐயோ பாவம் சொல்லி நம்ம அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துக்கு வரைக்கும் கொண்டாந்து விடுறாங்க. அதுக்கப்புறம் நாம தான் போடுங்கிறார். அதாவது இதனுடைய பொருள் என்னவென்றால், தமோ குணம் என்பது நம்மை அழித்து விடக்கூடியது. ஒரு மனிதன் தமோ குணத்திலேயே மூழ்கி போய்விட்டார், ஆனால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது, ஆளையே அழிச்சுடும். அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது தமோ குணம். அதிலிருந்து மீண்டு வருகின்ற போது ரஜோகுணம் பலவிதமான பந்தங்களிலே கட்டி போட்டு விடுகிறது. அதை செய்ய பார்த்தாலும் ஒரு ஓய்வு ஒழிச்சலே இருக்காது, கடமைகளை கூட சரியா செய்ய முடியும், எப்போது பார்த்தாலும் டைட் ஷெட் இருக்கிறாங்களோ அப்படின்னு அது மாதிரி கட்டி போட்டு தவிர்க்க முடியாது. அதையும் தாண்டி போகிற போது அதிலிருந்து விடுவித்து கொண்டு போய் விடுவது. ஆனாலும் கடவுள்கிட்ட கொண்டு போய் அது விடுவான்னா விடாது, அதுக்கான வழியைத்தான் காட்டும். இப்படி போனீங்கன்னா நீ வீட்டை அடைந்து விடலாம் என்று அந்த திருடன் சொன்னது போல, சத்துவ குணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நீ இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நீ கடவுளை அடையலாம் என்று காட்டும். அப்புறம் நாம தான் முயற்சி செய்து கடவுளிடத்துல போய்விட வேண்டும். அப்ப இந்த 3 குணங்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும்.
அதான் திரிகுண அதீதம். இது அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிற எல்லா இடத்துலையும் இருக்கிறது. குருதேவருக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லுவார். ஒரு குழந்தை மாதிரி ஆகிறான், 3 குணங்களையும் கடந்தவன் எப்படி இருப்பான்னு சொன்னா ஒரு குழந்தை போன்ற இயல்பு படைத்தவன் ஆகி விடுகிறான் அப்படின்னு சொல்லுவார். சின்ன குழந்தை அதுக்கு ஏதாவது சின்ன பொருள் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருப்பாரு, ₹1 ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த பொம்மை மேல அழகு பச்சு வச்சிருக்கும். தம்ம போவாது, ஏன் போவேன் ஏன் போவேன் எடுத்துக்கிட்டே போவோம். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கூட போயிட்டு போவோம், வெளியில விளையாடும் போது எடுத்துக்கிட்டே போவோம். ஏன் வச்சுட்டு போறாமா நான் போவேன், அது தம்ம. அப்புறம் அதாவது போறவங்க அந்த காட்டு பத்தியா எங்க அப்பா வாங்கி கொடுத்துறாப்பா எப்படி இருக்கு பத்தியா பொம்மை ஏன் பொம்மை, அதுல பெருமை அந்த ரஜோ பொம்மை. அப்புறம் திடீர்னு பார்க்க வேற ஏதாவது அன்புக்குரிய மனிதன் யாராவது தாத்தாவும் பாட்டியாக வந்து பார்க்கறாங்க, பொம்மை அப்படி தூக்கி போதா பாட்டு போகும். இந்த பொம்மை எவ்வளவு பாசமா வச்சிருந்தோமே அது என்ன ஆச்சுன்னே நினைக்க மாட்டோம், அப்படியே விட்டு அப்படியே போகும். இப்போ தமோ குணமும் கொஞ்ச நேரம் இருக்கிறது, சத்துவ குணமும் கொஞ்ச நேரம் இருக்கிறது, ரஜோ குணமும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. எதுவுமே அந்த குழந்தையை நிலையாக பிடித்துக் கொள்வதில்லை. அதுபோல உண்மையான ஞானம் பெற்றவர்கள் இந்த 3 குணங்களும் இருக்கத்தான் இருக்கு. உலக வாழ்க்கையில் இருக்கும் போது எல்லாம் இல்லாமலே இருக்க முடியாது, வரக்கட்ட மாதிரி இருக்க முடியாது. அந்த 3 குணங்களும் மாறி மாறி வந்தாலும் அவற்றை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை அவனுக்கு வந்துவிடும். அதுதான் குறிக்கோள். அந்த குறிக்கோளையே முழுமையாக வெற்றி பெற்றவர் என்பதனால்தான் இந்த சாரதாசனருக்கு திரிகுணாதீதானந்தா என்கிற பெயரை சுவாமிஜி வைத்தார். இப்போ இதற்கான பயிற்சி இருக்கிறது அல்லவா, எல்லாராலும் அடைந்துவிட முடியாத இந்த நிலை, அதுக்கு பல பயிற்சிகள் இருக்கின்றன. அதுல முக்கியமான பயிற்சியை ராஜயோகம் என்று சுவாமிஜி சொல்வார். சுவாமிஜியினுடைய 4 யோகங்கள்ல ராஜயோகத்தை பற்றி அற்புதமா அவர் சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் பற்றி நல்லா தான் சொல்லியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த பிரபஞ்சத்தை கடந்து செல்வதற்கு முயல்கின்றார் யோகி. பிரபஞ்சம் இந்த உலக வாழ்க்கை, எல்லாரும் இந்த உலக வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைத்தாலும் நம்மளால முடிகிறதில்லை. அதை கடந்து செல்ல வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டவன் தான் யோகி. அதற்கு குறைந்த எதையும் அவன் நாடுவதில்லை. கடவுள் அவர்களெல்லாம் காட்சி அளித்து அந்த யோகத்தை கொஞ்சம் விட்டுட்டான், பிரபஞ்சத்தை கடந்து போக வேண்டும் என்கிறத விட்டு அது பதிலாக வேற ஏதாவது வச்சுக்கோன்னா வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும்னு கேட்பான். அதற்கு குறைந்த எதையும் அவன் நாடுவதில்லை. பிரபஞ்சத்திற்கு கட்டுப்பட்டு இருப்பது என்பது என்ன என்றால், இயற்கை நியதிகள் என்று நாம் எவற்றை சொல்லுகிறோமோ அவை நம் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் பார்த்துக் கொள்வது. அதுக்குதான் அந்த யோகி முயற்சி செய்யலாம். சாதாரணமா நம்ம எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துற ஒரு வார்த்தை இயற்கை நியதி தானப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பையன் பரிசு நேரம் சரியா படிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க, 8 மணிக்கே தூங்கிடலாம், அதனால என்னப்பா சின்ன பையன் அது நியதி தானே, அது இயற்கை தானே அப்படின்னு சொல்லுவோம். இது போல ஒவ்வொன்றுக்கும் நாம் சொல்லுகிறோம் இயற்கையின் நியதி இயற்கையின் நியதி என்று சொல்லுகிறோம். அந்த இயற்கையின் நியதி என்று நாம் எதையெல்லாம் சொல்லுகிறோமோ அதெல்லாம் தாண்டி போகும். இயற்கையை வெல்வது அதுதான் யோகியினுடைய குறிக்கோள். வெல்ல முடியுமானா முடியும் என்று சுவாமி சொல்றார். அதை செய்தவர் தான் இந்த திரிகுணாதீதன். பிற்காலத்துல ஒரு பக்தருக்கு ஒரு கடிதம் எழுதும் போது இதை பற்றி சொன்னார். யாரோ ஒரு பக்தர் மனத்தை கட்டுப்படுத்துவது ரொம்ப கஷ்டமா இருக்கு சுவாமி, என்ன செய்யறதுன்னு எழுதி கேட்டிருந்தார். அதுக்கு அவர் பதில் எழுதினாரு, மனத்தை கட்டுப்படுத்துவது என்பது இயலாத காரியம் என்று எண்ணவே எண்ணாத, அது ஒரு விதமான பயிற்சி முறைதான். மனத்தை கட்டுப்படுத்துவதும் பயிற்சி முறைதான், அதுவும் சாதாரணமான பயிற்சி முறை அல்ல, ஒழுங்குபடுத்தப்பட்ட பயிற்சி முறை. நமக்கு முன்பு எத்தனையோ 1000 சாதனைகள் பயின்று 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 வெற்றி பெற்ற ஒரு முறை. அதனால அதை கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். முறையாக சாதனை செய்தால் நிச்சயமாக மனத்தை கட்டுப்படுத்த முடியும். மனத்தை கட்டுப்படுத்துவது ஒன்று அவ்வளவு கடினமானது அல்ல என்று நீயே உணர்வாயில் எழுதுறார். அப்ப சுவாமிஜி ராஜயோகத்தில் என்ன சொன்னாரோ அதை திரிகுணாதீதானந்தர் தம்முடைய பக்தர் ஒருத்தருக்கு எழுதின கடிதத்தில் சொல்லியிருக்கிறார். அப்ப இவர் அதை உண்மையாகவே பயின்று வெற்றி பெற்றவர் என்பதற்கு அதுதான் சாதனை. அதனாலதான் அவர் பெயர் கொடுத்தார். எந்த அளவுக்கு நாம் ஒரு சில உதாரணங்கள் பார்த்தா தெரியும். இப்போ இயற்கையை வெல்வதுன்னு சொல்லுவோம், இயற்கையின் நியதிகள் என்று சொல்றோமே, அந்த நியதிக்கு கட்டுப்படாமல் இயற்கையை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா. இவர் அப்படி இருந்தாலும் இருக்கிறார். இதுல ரொம்ப முக்கியமானது இயற்கையின் நியதிகள்ல பலருக்கு நிறைய
நியதிகள் இருக்கின்றன. அது ரொம்பவும் கடுமையான ஒரு நியதி என்னன்னா இந்த வயிறு. எவ்வளவு சாதனை செய்தாலும் பசி வந்துட்டா, பசி வந்தா 10 12 பழமொழின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல மனிதனா இருப்பான், சரி ஒரு 12 மணிக்கு சாப்பிட்டு பழகிருப்பான். ஒரு நாள் ஏதோ காரணத்தினால சமையல் தாமதமாயிருக்கும். என்ன ஆச்சா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. மணி 1 ஆகி போச்சு, ஆச்சா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. 1 ஆச்சு, என்ன ஆச்சா இன்னொரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. மணி 2. என்னெல்லாம் மனிதன், நல்ல மனிதன் தான். அந்த பசி அவன் அப்படி பேசலை. இயற்கையின் நியதி, பசியை கட்டுப்படுத்த முடியாது. பசி வந்துவிட்டால் சாப்பாடு போட்டால்தான் அது கேட்குமே தவிர வேற எந்த விதத்திலும் அதை நாம் மீற முடியாது. இது முக்கியமான ஒரு நியதி. சரி, இதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு நினைச்சு இந்த அப்பையாருக்கு ஒரு நாள் ஒரு யோசனை பண்ணாங்க. பழங்காலத்தில் அப்பையா பாட்டி இருந்தாலே அப்போ ஒரு ஊராக வச்சுக்கிட்டு இருப்பான். வேலை சாப்பாடு கிடைக்காது, சில சமயத்தில் கிடைக்கும், சில சமயத்தில் கிடைக்காது, சில சமயத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். எங்கேயாவது விருந்து கிடைக்கும், பல விதமான அறுசுவை உணவு 10-12 பதார்த்தங்களோட பாட்டி சாப்பிட பாட்டிமா. அதுக்கு முந்தினாலே ஒரு உபயோகம் இருக்காது. அதனால அவன் நினைச்சாலா, நேற்று நமக்கு ஒன்றுமே கிடைக்கல, இன்னைக்கு இவ்வளவு உணவு கிடைக்குது, இவ்வளவு நம்ம சாப்பிட முடியாது. அதனால ஒரு பக்கமா அந்த வயிற்றுக்குள்ள ஒரு ரூம் போட்டு எவ்வளவு வேகமா வந்து சாப்பிட்டு மீதியெல்லாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணி வச்சிடலாமான்னு பார்த்தாங்க. அதுவும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய், 2 நாளைக்கு 7 என்றால் 7. என் வயிறே, உன்னோட நான் படுற பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல, உன்னோட வாழ்க்கை அறிவின்ட்டான். வைத்து பார்த்து தன்னுடைய வைத்து பார்த்து தானே சொல்றா, உன்னோட வாழ்க்கை நடந்தது இருக்குதே ரொம்ப கொடுமை. என்ன சாப்பாடு கிடைக்கல, ஒரு நாளைக்கு பேசாம 2 நாளும் கேட்க மாட்டேங்குது. ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய். சரி, கிடைக்கும் போது சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். 2 நாளைக்கு 7 என்றால் 7 அதுவும் முடிய மாட்டேங்குது. வயிறு நிறைஞ்சு போச்சுங்க, போதுங்க. இது மாதிரி இயல்பு இந்த வயிற்றுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இதை நாம் வெல்ல முடியுமா? இந்த யோக பயிற்சினால முடியும் என்று காட்டியவர் தான் திரிபுராதித்தார். அவருடைய வாழ்க்கையில ஆச்சரியமா இருக்கும். சுவாமி சிவானந்தர், சுவாமி சாரதானந்தர், சுவாமி திரிபுராதித்தார் 3 பேருமா சேர்ந்து ஊரா யாத்திரை போயிட்டு இருந்தாங்க. காட்டில் போய் தவம் பண்ணுவாங்க, வெளியூருக்கு தொடர்ந்து போய் கொண்டிருந்தாங்க. ஒரு சமயம் ஒரு ஒதுக்குப்புறமான பகுதியில் போய் கொண்டிருந்தார்கள். அந்த நல்ல ஊர்ல இல்லை, அதனால சாப்பாடு கிடைக்கல, காட்டுக்குள்ள இருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வெளியில போய் பிச்சைக்கு போகலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு போய் பிச்சைக்கு போகலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு திரிபுராதித்தார் காலம். சிவானந்தர் சாரதானந்தர் பார்த்து இன்னும் கொஞ்சம் சொல்றாங்க, வயிறு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. சீக்கிரம் வந்தாலும் பிச்சைக்கு போகலாம்னு சொல்லிட்டு தான் அவர் வந்தார். அங்கே இருந்து எங்கப்பா போறாரு, போய் குளிச்சு சாப்பிட்டு வந்தாரு. குளிச்சு சாப்பிட்டு வந்தேன். குளிச்சது சரி, நாட்டில் ஏதோ ஒரு சூழல் மாதிரி ஏதாவது இருந்திருக்கும், குளிச்சிருப்பேன். சாப்பாட்டுக்கு எங்கடா போனேன், எங்க இருக்கிறது ஒண்ணுமே இல்லையே, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சாப்பிட்டது எங்க சாப்பிட்டது? அப்பாடு அந்த புல்லை குடிக்க சாப்பிட்டாங்க. அழகான பசு புல் நிறைய வளர்ந்துருந்தது. அந்த புல்லை வேற அளவுக்கு எடுத்து சாப்பிட்டாங்க. புல்ல மதுரை சாப்பிட முடியுமா? இதெல்லாம் இயற்கை உணவுன்னு சொல்லிட்டு பசும்புல் ஜூஸ் அப்படின்னு போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்றாங்க, சாப்பிட முடிய மாட்டேங்குது. ஆனா அதே சாப்பாடா சாப்பிட ஆனந்தமா சாப்பிட்டால் நிம்மதியா இருக்காது. இது மட்டுமல்ல, எதையாவது கிடைக்கவே சாப்பிட்டு வயிற்று இறக்குவதுங்கிறதும் அவருக்கு சாத்தியம். அதற்கு மேலாக எவ்வளவு வேணாலும் சாப்பிடாமலும் இருப்பார். பல நாட்களுக்கு தொடர்ந்து அவரால் பட்டினி இருக்க முடியும். இந்த 2 நாளைக்கு 7 சொன்னோமே, அவரால் முடியும். ஒரு நாள் ஒரு இன்னொரு சீடருடைய தாய், பிரேமானந்தருடைய அம்மா, அந்த அம்மா அவங்க சொன்னாங்க, 3 பேரும் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து பிச்சை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதாவது 3 பேர். சரி, 3 பேர் போகலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசி நேரத்தில் அவங்க 2 பேரும் வர முடியல. இவர் ஒருத்தர் தான் போறாரு, திரிபுராதித்தாருக்கு போயிட்டாரு. போன உடனே என்ன பண்ண, நீங்க மட்டும்தான் வந்துருக்கீங்கப்பா, மற்ற 2 பேர் வரலையான்னு அம்மா கேட்டாங்க. அதில் கொஞ்சம் வேலை வந்துருச்சு, அதனால அவங்களாம் வரல. நான் 3 பேர் வருவதுன்னு நினைச்சு நான் நிறைய சமைச்சு வச்சுட்டேன், என்ன பண்றது? அழுதானே போருமா, நான் சாப்பிட்றேன்.
போட்டாங்க. எவ்வளவு சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிட்டு 3 பேராக போட்டா பாதியாவது சாப்பிடணும்னு போட்டா 3 பேர் முழுசா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவ்வளவு பரவாயில்ல பாரு. அவங்க அந்த மாதிரி ஒரு கவலை வயிற்று வரைக்கும் வந்துருப்போம்னு சொல்லி ஒன்றும் ஆனந்தமா போயிட்டாரு. அடுத்த நாள் கேட்டுருக்காரு, வயிற்று வலி தான் வந்துச்சாங்க, ஒன்றும் வரல அப்படின்னு. உண்மையிலே வயிற்று வலி வந்தது. சாப்பாடுனால இல்லை, வேற சாதனைகள் கடுமையா செய்யறதுனால வயிற்று வலி வந்துச்சு. இப்போ டாக்டர் மற்ற துறவிகள்லாம் சொன்னாங்க. ஒரு டாக்டர் அனுப்பி விட்டாங்க. அந்த டாக்டர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பக்தர், ராமகிருஷ்ணர் இடத்துல பக்தி கொண்ட ஒரு டாக்டர். அதனால ராமகிருஷ்ணருடைய சீடர் வந்திருக்கிறார். அவருக்கு ரொம்ப ஆனந்தம் தாங்க முடியல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கிற சாது துறவி அல்லவா, அவங்க ஏதாவது செய்யணும். அது ராமகிருஷ்ணருடைய சீடர். நீங்க என்ன விரும்பி சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான உணவுப் பொருள் என்ன? ரசகுல்லா விரும்பி சாப்பிடுறாங்க. உடனே ஒரு ஆளாக்கு ரசகுல்லா வாங்கிட்டாங்க. எவ்வளவு பார்த்தா 2 டஜனுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. எடுத்து வச்சாரு. அதை பார்த்துட்டே எடுத்து சாப்பிட்டாரு. அடுத்தது 25 ரசகுல்லாவும் 25 நிமிடம் கூட ஆகல. சரி, ஒரு வழியா தீர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் தான் டாக்டர் கேட்டாரு, சரி வந்த விஷயம் என்ன அதை சொல்லுப்பாடு. அது ஒண்ணும் இல்லை, 2 நாளா வயிற்று வலி, அதுதான் ஒரு வாரத்துக்கு போறாங்க. வயிற்று வலி இது முதல்ல அப்படின்னு இல்ல, அது ஒன்றும் இல்லை, நீங்க ரொம்ப அன்பா கொடுத்தீங்க, வேண்டாம்னு சொன்னா வருத்தப்படுவீங்களா, வாங்கிட்டு போல வந்தாச்சு, வேண்டாம்னு சொல்லலாமா, அதனாலதான் சரி இப்ப மருந்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் மருந்து கொடுத்தாரு. ஒன்றாரு இந்த இதை சாப்பிட்டதுனால ஒன்றாரு. அப்போ எவ்வளவு வேணுமானாலும் சாப்பிடவும் முடியும், சாப்பிடாமலும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிற வழியில ஒரு காலை உணவு விடுதியில் போய் உட்கார்ந்தாரு. இப்போ கொஞ்சம் 2 நாளா சாப்பிடல, பசி ரொம்ப அதிகம் வந்துருக்கு. உணவு விடுதிக்காரங்க சாப்பாடு எவ்வளவு வேணும்னு கேட்டார். 6 பைசா, அந்த காலத்து 6 பைசா. சரி, நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்றாரு, அதனால கொஞ்சம் அதிகமா கூட வாங்கிக்கோ, அதை பற்றி பரவாயில்ல. 6 பைசா தான் சொல்லி அளவு சாப்பாடு போடுறாரு, நல்லா போடுங்க, அதெல்லாம் பரவாயில்ல, சாது என்ன இருந்தாலும் அதே வேலை தான், வேணுங்கிறது சாப்பிடுங்க. உட்கார்ந்தாரு, இலை போட்டாச்சு, சாப்பாடு வந்தது. இவர் முடிந்ததால் விடாமல் சாப்பிட்டே இருந்தார். சாதுவுக்கு போடுறவங்க ரொம்ப பயபக்தியோடு அவர் 2-3 பேர் உட்காந்து எடுத்து போட்டுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு. அங்க ஒவ்வொரு நாள் காலி ஆகிடுது. இருக்கிற பாத்திரம் பூரா காலி. அப்புறம் வந்தான், ஐயா இதுக்கு மேல ஒன்றும் இல்லை, எல்லாம் காலியா போச்சு, நீங்க ஒன்றும் காசு அதிகமா தரலாம் வேண்டாம், தயவு செய்து இடத்த காலி பண்ணுங்க. அப்படியாப்பா, இது முதல்ல சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு. இது போல அந்த யோக சக்தியினால் இதையே கட்டுப்படுத்த முடியும் என்றால் வேற எதையும் கட்டுப்படுத்த முடியும் என்பதை காட்டியும். அதனால்தான் அவருக்கு அந்த திரிகுணாதீதானந்தா என்ற பெயர் அளித்தார். அப்புறம் சுவாமிஜி அமெரிக்காவில் நம்முடைய வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருந்த பொழுது இங்க இயக்கத்தினுடைய பணிகளில் இவர் தம்மையும் ஈடுபடுத்திக் கொண்டார். அப்ப அவர் ஒரு யோசனை தோன்றியது. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நம்ம எல்லாம் உருவாக்கி இருக்கிறார். அவருடைய நெறியை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக நரேந்திரன் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இது இன்றோடு ஆலயம் முடிந்துவிடக்கூடிய ஒரு பணி அல்ல, காலகாலமாக தொடர்ந்து நடைபெற வேண்டிய ஒரு பணி. அதற்கு நான் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறார். அந்த பத்திரிகையிலே குருதேவனுடைய கருத்துக்களையும் சுவாமிஜி சொல்லக்கூடிய கருத்துக்களையும் மற்ற நம்முடைய பழைய சாஸ்திரங்கள் வேதாந்தங்களினுடைய கருத்துக்களையும் மக்களுக்கு நாம் எடுத்து உரைக்க வேண்டும். அது தொடர்ந்து நடைபெற்றால் மக்களுக்கு அந்த பணி நிரந்தரமாகிவிடும் என்று நினைத்து அமெரிக்காவிலிருந்து விவேகானந்தருக்கு கடிதம் எழுந்தார். ஒரு பத்திரிகை ஆரம்பித்தால் உங்களுடைய பணி நன்றாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன், உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சி, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி எல்லா ஏற்பாடும் நான் உனக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். உடனே அவர் அங்கிருந்து வருவதற்கு முன்னாடியே அதுக்காண்டி ஏற்பாடுகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தார். ஒரு சுவாமிஜி அங்கிருந்து வந்த பிறகு மேல்நாட்டு சீடர்கள் கொடுத்த பணத்தில் ஒரு பகுதியை அவர்கள் ஒப்படைத்து பத்திரிகை ஆரம்பின்னு சொல்லி ஆரம்பிச்சார். அது பேர் உத்போதம். உத்போதங்கிற பத்திரிகை அப்படி திரிகுணாதீதானந்தர் தான் ஆரம்பிச்சார். அதுக்கு சுவாமிஜி முழுவதோடு ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த பத்திரிகையினுடைய பணியில அவர் நம்மை எந்த அளவுக்கு ஈடுபடுத்திக் கொண்டார் என்பதை பார்த்ததுனாலதான் நாம் இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் அல்லவா, ஒரு சீடர் சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அவர் செய்கிற அந்த பணி, அந்த உழைப்பு பார்த்தா எனக்கு ரொம்ப
பிரமிப்பாக இருக்கிறது. இது மாதிரி உழைப்பு நான் பார்த்ததே இல்லைன்னு சொன்னாரே, இதுக்கு தான் சொன்னார். அந்த உலகத்திலேயே அந்த பத்திரிகையோட வேற ஒன்றும் இல்லை என்றால் எப்படி இருக்கும், அது போல அந்த பணியை அவர் மேற்கொண்டார். அதுதான் சுவாமி சொன்னார், ராமகிருஷ்ணருடைய சீடர்கள் ஒரு வேலையை எடுத்துக்கொண்டால் அதற்காக தங்களை அப்படியே முழுமையாக அர்ப்பணித்து விடுவார்கள். எப்படி வேலை செய்வது என்பது அவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது காரணம் தான். இந்த உபோதனம் பற்றி தான் சொன்னார். அப்படி அந்த உபோதனத்துக்கு சுவாமிஜி நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தார், நல்ல ஆர்வத்தோடு செய்தார். இருந்தாலும் எதுவுமே ஆரம்ப கட்டத்தில் எடுக்கலே உயர்ந்த நிலைக்கு போய்விட முடியாது அல்லவா, சில நெருக்கடிகளும் வந்தன. அப்போ ஒரு சமயம் திரிகுணாதிகாரத்திற்கே கொஞ்சம் மன தளர்ச்சி ஏற்பட்ட மாதிரி இருந்தது. பார்த்தா சுவாமி விடக்கூடாதுன்னு சொல்லி போதிக்கும் பொழுது ஒரு போக நடித்தார். இது கூட ஒரு நாள் முடியாதா, ரொம்ப அவர் பாராட்டக்கூடிய அந்த சுவாமிஜி அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த தளர்ச்சியை நீக்குவதற்காக கொஞ்சம் கோபப்படுவது போல காட்டிக்கொண்டார். அந்த வார்த்தைகளே அவருடைய தளர்ச்சியும் சோகம் நீங்கி போய் மீண்டும் எழுச்சி வந்து விட்டது. இல்ல நான் செய்து முடிப்பேன் என்ற உறுதிப்பாடு விட்டது. அப்போ அவர் மனசுக்குள்ள இதுக்காக நம்ம விவேகானந்தரையே கொஞ்சம் வருத்தப்படும்படி செய்து விட்டோமே, அவரே இப்படி கடுமையாக பேசக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டோமே என்று ஒரு வருத்தம் அவருக்கு ஏற்பட்டது. அதை மாற்ற வேண்டும் என்று அவர் விரும்பி போய் தமாஷா பேச ஆரம்பிச்சார். சுவாமிஜி, நீங்க அமெரிக்காவில் பேசுறது வந்தது அதெல்லாம் நாம் கேள்விப்பட்டோம், இவ்வளவு அற்புதமான மூளை உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கிறது, அந்த மூளை எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலான்னு கேட்டார். தமாஷா பேசி அந்த இறுக்கத்தை குறைப்பது, உங்களுடைய மூளையை எனக்கு இலவசம் கொடுத்தீங்களா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பாதி விளையாட்டாக பாதி உண்மையை கூட வச்சுக்கலாம். உடனே சுவாமி சிரிச்சுட்டார். விவேகானந்தர் சிரித்து விட்டார். சிரிச்சுட்டு சொன்னார், அப்படியா சொல்றேன், என் மூளையை உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கறியா, கொடுத்தலாம், அதுக்கு பதில் நீ எனக்கு ஒன்று கொடுக்கணும்னார். அது என்ன, எனக்கு உள்ள கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது, அது ஒண்ணும் இல்லை, உங்களுடைய ஜீரண சக்தி எனக்கு கொடுத்துருந்தார். இப்ப நம்ம பார்த்தோம் எவ்வளவு சொல்லலாம், சுவாமிஜிக்கு அப்போ இடையறாத உழைப்பின் மூலமாக உடல் அலுவலு போயிருந்தது. அதனால அவரால் சரியா சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில பிறந்தார். அதனால அதை வச்சுக்கிட்டு அவர் பாதி விளையாட்டு பாதி உண்மையுமாக என்னுடைய மூளை உனக்கு வேண்டும் என்றால் உங்களுடைய ஜீரண சக்தியாக கொடுத்தது அப்படின்னு அதுக்கு ரெண்டு பேரும் சமாதானமாக ரொம்ப உயர்ந்த நிலைக்கு மறுபடியும் போயிருந்தார்கள். இப்படி அந்த உத்வேக பணியில அவ்வளவு உத்வேகமாக அவர் செயல்பட்டார். இன்னொன்று, சுவாமிஜி காட்டிய வழியில் அவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இன்னொரு சான்று, அன்னை சாரதா தேவியின் மீது சுவாமிஜி வைத்திருந்த அந்த பக்திக்கு அளவே கிடையாது. ஒரு இடத்துல அவர் எழுதுகிற ஒரு கடிதத்தில், மேல்நாட்டிலிருந்தே எழுதுகிற கடிதத்தில் சொல்றாரு, அப்போதே ஒரு சீடருடைய அம்மாவுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு சொன்னோம்லவா, அவங்க துர்கா பூஜை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. வங்காள மாநிலத்தில் துர்கா பூஜை ரொம்ப சிறப்பாக எல்லாரும் செய்வாங்க. அதுக்காக களிமண்ணில் பொம்மை செய்து அந்த பொம்மையை கொழுவுல வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது சாஸ்திரபூர்வமாக சரிதான், தப்பு கிடையாது. அது சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அம்மா களிமண்ணால் செய்யப்பட்ட துர்க்கைக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்று இவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. ஆனால் வாழும் துர்க்கையை அவர்கள் கவனிக்காமல் போய்விட்டால் என்ன பயன் அப்படின்னார். வாழும் துர்கா தேவிக்கு வழிபாடு செய்ய வேண்டியதுதான் நம்முடைய கடமை என்று சொல்லி, யார் வாழும் துர்கா தேவினா சாரதா தேவி தான் வந்து அன்னை சாரதா தேவிக்கு நாம் செய்ய வேண்டிய பணியை முறையாக செய்தால் துர்கா தேவிக்கு செய்த வழிபாடாக ஆகும் என்று சுவாமி குறிப்பிட்டார். அதற்கு திரிகுணாதிகாரர் முழுமையாக நிறைவேற்றினார். அன்னை சாரதா தேவியினுடைய பணியில தம்மை சில ஆண்டுகள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். அவங்க பூஜை பண்ணுறதுக்காக மலர்கள் பறிக்கிற போது தரையில பட்ட குண்டை விரிச்சு அப்படியே தாங்கி கொண்டு போவாரு. அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து கொடுப்பாரு. ஒரு சமயம் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிற போது மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தாங்க. இவர் முன்னால ஒரு தடியை பிடிச்சிட்டு காவலராக போய் கொண்டிருந்தார். போகிற வழியில சாலையில ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல இறங்கி மறுபடியும் வண்டி மேல ஏறணும். அந்த நேரத்துல ஐயா வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் பயணம் ஆனதுனால வண்டிக்குள்ள உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. இவர் பார்த்தாரு, இந்த பள்ளத்துல வண்டி இறங்கி ஏறினா அவங்களுக்கு தூக்கம் கரைச்சு போயிருப்பேன், தூக்கம் கலையை விடக்கூடாது தீர்மானம் பண்ணிட்டு அதுக்கு என்ன வழி யோசனை பண்ணி அந்த பள்ளத்துல இவர் படுத்துட்டாரு. இவர் கொஞ்சம் பெரிய உணவு இருக்கும். அந்த பள்ளத்தை அப்படியே மூடுகிற அளவுக்கு நம்முடைய உணவினால் வளர்த்துக் கொண்டார். அது பெருசு, அந்த வண்டி அவர் மேலதான் ஓடணும், அதை பற்றி அவர் கவலை. அந்த உடல் உணர்வை வென்றவர்களுக்கு அது ஒரு சான்றுதான். ஆனா அதனால அன்னையார் விழித்துக் கொண்டார்கள். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு போனோடனே என்னடா பண்றது பதில் போட்டாங்க. அப்படி அன்னையுடைய சேவைக்காக தம்மை முழுவதோடு அர்ப்பணித்து
ஸ்ரீராமகிருஷ்ணருக்கு ஏற்ற சீடராக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். சுவாமிஜிக்கும் அவருக்கு இடையில உள்ள பல்வேறு நெருக்கங்களை பற்றி சில நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தோம். ஒரே ஒரு முக்கியமான பொருத்தத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். 1915ஆம் ஆண்டு சுவாமி திரிகுணாதிதானந்தர் நம்முடைய உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு போனார். அந்த நாள் எது என்றால் விவேகானந்த ஜெயந்தி. அந்த ஆண்டுல சுவாமி விவேகானந்த ஜெயந்தி எந்த நாளில் வந்ததோ அந்த நாளில் இவர் அவரோடு ஒரு ஐக்கியமாகிவிட்டார். இப்படி நிறைய சீடர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் உருவாக்கினார். அவர்களை சுவாமி விவேகானந்தர் வழிநடத்தினார். அவர்கள் உலகிற்கு அற்புதமான ஆன்மீக பணிகளை செய்து நம்ம எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பிறந்த நாள் 2 நாளைக்கு முன்பு வந்ததுனால அவரை பற்றி சில கருத்துக்களை இன்று நாம் சிந்தித்தோம். அவர் காட்டிய வழியில் அவரை உருவாக்கியார் அன்னை சாரதா தேவி ஸ்ரீராமகிருஷ்ணர் சுவாமி விவேகானந்தர் காட்டிய வழியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமாக. அவருடைய அருமைக்கு நமக்கு துணை நிற்பதாக. சீர்பெருவங்க நிலம் சிறக்க வந்தோம், ஸ்ரீராமகிருஷ்ணர் பதம் சிறமை போன்றோம், வாக்குகள் வேதாந்த பயிர் வளர்த்தோம், பாரதத்து பெருமையும் பரவச் செய்தோம், வேர்வழியில் வாக்கு கூடி வேட்பாளர் செய்வரை வாதில் வென்று வெற்றி தாழ்வும் எங்கதவ யோகி விவேகானந்தன் தாழ்வணிந்து வாழ்வோம் இத்தரணி மீறி